சீயோனிலே மகிழச் செய்கிற கர்த்தர் உங்களை சிறந்தவர்களாக சீர்மிகு வாழ்க்கை வாழ வழி செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். எரேமியா 31:12 முற்பகுதி. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே நன்மையின் நாயகன் இயேசு கிறிஸ்து உங்களை நன்மைகளாலே நிரப்ப போகிறார். தீமைகள் உங்களை விட்டு ஓடி போக போகிறது. நன்மையை சுதந்தரித்து சுபிட்சமான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். வேத வசனத்தின் வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆமென். அன்புக்குரியவர்களே, 7 விதமான நன்மைகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 7 விதமான நன்மைகளையும் நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ரொம்ப ஆசைப்படுறார். நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயம் பெற்றுக்கொள்வீங்க. 1, அவர்கள் வருவார்கள். 2, சீயோனின் உச்சியிலே கம்பீரிப்பார்கள். 3, கர்த்தர் அருளும் கோதுமையை சொந்தமாக்குவார்கள். 4, திராட்சரசத்தால் நிரப்பப்படுவார்கள். 5, எண்ணெயால் நிரப்பப்படுவார்கள். 6, ஆட்டுக்குட்டிகளை தங்கள் மந்தையிலே காண்பார்கள். 7, கன்றுக்குட்டிகளை போல கொழுத்ததாய் வளருவார்கள். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, 7 ஆசீர்வாதங்களையும் 7 நன்மைகளையும் அன்புள்ள ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் தருவார். ஜெபத்தோடு அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, இந்த 7 நன்மைகளையும் நான் காண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று உங்களை அவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கர்த்தர் நிச்சயமாய் அருளுவார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் நீர் அருளுகிற 7 விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாங்கள் வசனத்திலே நாங்கள் வெளிப்பாடாக கேட்டிருக்கிறோம். இதை எங்களுக்கு தருவீராக. ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல் இப்பொழுதே அந்த 7 விதமான ஆசீர்வாதமும் இறங்கி நிரப்பும்படி வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.